ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், சேம் இதே மாதிரியே ஒரு டெக்ஸ்ட் ஃபைலுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சேம் யமுனான்ற ஒரு ஃபோல்டரில் இப்போ பார்த்தீங்கன்னா சியில் ஜாவா கிளாஸில் யமுனாவில் இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஃபோல்டர் கரெக்டுங்களா? நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை கரெக்டுங்களா? என்ன ஃபோல்டருமே எந்த இதுவுமே இல்லை, ஃபைலுமே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த யமுனான்ற ஃபோல்டருக்குள்ளார ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யமுனா.txt ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் டிஎக்ஸ்டி தானே இருக்கும். டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இப்போது அந்த ஃபைல், ஏன்னா அது எல்லாம் ஃபைலில் தானே பண்ணுறேன். ஸோ ஃபைலில் இருந்துச்சுன்னா, சப்போஸ் ஆல்ரெடி அது அதே நேமில் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை வந்து எப்பயும் போல என்னது ஆல்ரெடி ஃபைல் ஃபவுண்ட்னு போட்டுக்கலாமா? சப்போஸ் அதில் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ஃபைல் கிரியேட் ஆகணும் கரெக்டுங்களா? ஃபைல் கிரியேட்டுக்கு என்னன்னா எம்கேடிஐ இருக்கு பதில் இது வந்து எம்கேடிஐனா மேக் டைரக்டரின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஹலோ, ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் நியூ ஃபைல். ஓகேவா? கிரியேட் நியூ ஃபைல் இது என்ன பண்ணும் அப்படின்னா நியூ ஃபைலை கிரியேட் பண்ணும். கிரியேட் நியூ ஃபைல் கூட நான் போட்டுக்கலாம். கிரியேட் நியூ ஃபைல் உங்கள் புரியத்துக்காக எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன, ஒரு ஐஓ எக்ஸப்ஷனை கொடுத்துருவோம். எக்ஸப்ஷன் கேட்குது, எரர் என்னன்னா இது கண்டிப்பாக ஒரு எக்ஸப்ஷன் கேட்குது. ஸோ நம்ம எக்ஸப்ஷன் ஒன்று கொடுத்துருவோம். ட்ரை எக்ஸப்ஷனில் எழுதுவோம் இதை. ஓகேங்களா? ட்ரை நான் என்ன பண்ணுறேன், ட்ரைக்குள்ளே இருந்துச்சுன்னா கிரியேட் பண்ணு அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். ட்ரைக்குள்ளே இது கிரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா கிரியேட் பண்ணிவிடு. ஏன்னா சில ஃபோல்டர்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனாக வச்சுருப்பாங்க. தெரியுதுங்களா? ஃபோல்டர் கிரியேட் பண்ண ஃபைல் கிரியேட் பண்ணுறதுலாம் அந்த ஃபோல்டர் வந்து நம்ம சப்போஸ் லாக் பண்ணி வச்சா அதால் பண்ண முடியாது இல்லை. ஓகேங்களா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ட்ரை கேட்சில் எழுதுறேன் ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுறதுக்காக. ஏன்னா அது அப்படி தான் கேட்குது, பார்த்தீங்களா அவுட்புட்டு? ஸோ ட்ரை எக்ஸப்ஷனில் என்ன பண்ணுறேன், ஐஓ இன்புட் அவுட்புட் எக்ஸப்ஷன். அந்த எக்ஸப்ஷனில் ஈன்ற ஒரு வேரியபிளில் கால் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபைல் ஹேண்டிலுக்கு ஒரு எக்ஸப்ஷன் ஒன்று ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிரிண்ட் ஸ்டாக் ஸ்பேஷன் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எரர் த்ரோ பண்ணுது போல மறுபடியும். என்ன எரர் இது? இஃப் இன்னும் க்ளோஸிங் ஓப்பன் ஆகுதா? ஓகேங்களா? இப்போ எரர் போயிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து ட்ரை எக்ஸப்ஷனை இதுக்கப்புறம் எழுதலாம். ஓகேவா? சப்போஸ் அதில் வரும், சப்போஸ் கிரியேட் பண்ண முடியலன்னா, அதெல்லாம் கிரியேட் பண்ண முடியலன்னா இந்த எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணிவிடும் அது. ஓகேவா? சப்போஸ் ஃபைலே அந்த இடத்துல ஆல்ரெடி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நமக்கு எரர் தரம் த்ரோ பண்ணணும். ஸோ எல்ஸில் ஃபைல் ஆல்ரெடி தேர்னு எழுதிடலாமா? ஃபைல் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இதே printf நான் என்ன பண்ணுறேன், ஃபைல் ஆல்ரெடி ப்ரெசன்ட். இல்லை எக்ஸிஸ்ட்னா தான் நமக்கு எரர் த்ரோ பண்ணணும். இந்த ட்ரை எதில் எழுதணும், எல்ஸில் எழுதணும். கரெக்டா? இவர் நம்ம எல்ஸ் பார்ட்டில் எழுதணும்.
அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம், இதில் கூட எழுதலாம். இதுலேயே நம்ம என்ன வச்சுக்கலாம், ஈக்குவல் டு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இப்படி வச்சுக்கலாமா? இப்போ இது கரெக்ட் இல்லை? ஸோ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இது ஒர்க் ஆகும், ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது ஒர்க் ஆகும், அப்படி சொல்லிடுறேன். ஸோ நான் ரன் பண்ணி பார்க்கட்டுமா? ஃபைல் கிரியேட்டர்னு வந்துச்சுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபைல் வந்திருக்குங்களா? ஏமாண்ணா பட் ஃபைல் மட்டும் தான் வந்திருக்கும், உள்ளே எந்த டெக்ஸ்ட்டும் இருக்காது. நம்ம இதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம அப்பன் பண்ணிட்டு ரீட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் மறுபடியும் இதை ரன் பண்ணுறேன். ரெக்கார்ட் ஆகுதுப்பா. நான் மறுபடியும் பண்ணுறேன். என்ன எரர் வருது? ஃபைல் ஆல்ரெடி ப்ரெசென்ட். ஏன்னா ஆல்ரெடி ஃபைல் இருக்குது, ஸோ அதை பண்ண முடியல. அதில் அந்த எல்ஸ் பார்ட்டுக்கு அது எக்ஸிட் ஆகுது. ஓகேவா? அவுட்புட் என்ன டைப் பண்ணி தானே பார்க்கணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒன்று சார், இப்போது இது அப்படியே இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். கிரியேட் ஆன ஃபைலை எப்படி நம்ம டெலிட் பண்ணுறது? ஓகேவா? டெலிட் ஃபைல். உங்கள் ஆர்டர் இது மாதிரி தான் இது வரைக்கும் இது ஃபோர்த்து ப்ரோக்ராமா? ஒரு ஆர்டராக நம்ம இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் போட்டு எடுத்துக்கலாம், உங்களுக்கு புரியுதுக்காக. ஃபோர்த்து ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபைல் கிரியேட் பண்ணோம், சாரி ஃபோல்டர் தானே கிரியேட் பண்ணோம். கிரியேட் ஃபோல்டர் கிரியேட், இதுதானே ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஃபோல்டர் கிரியேட், ஃபோல்டர் மல்டிபிள் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது. தேர்டு இப்போ ஃபைல் கிரியேட் பண்ணுறது பார்த்தோம். அடுத்து ஃபோர்த் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், டெலிட், அந்த கிரியேட் பண்ண ஃபைலை டெலிட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டெலிட் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் தான். என்னன்னா இந்த இடத்துல ஃபைல் ஆல்ரெடி இருக்குதுங்களா? ஸோ இருந்துச்சுன்னா இப்போ அந்த ஃபைல் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா, எம்னான்ற ஃபைல் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும், அந்த ஃபைலை டெலிட் பண்ணிடணும். கரெக்டுங்களா? ஒன்றுமே இல்லை, ஃபைல் டாட் டெலிட் தான். இந்த ஃபைலை கால் பண்ணிவிட்டு டாட்டு, ஃபைல் உள்ள வரல, எரர் அடிக்குது, எரர். டெலிட் ஃபைல் ஏன் எரர் அடிக்குது? ஓ ஓகே 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 ஓகே. ஏன்னா நம்ம வந்து நேம்லாம் வந்து இந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடாதுல்ல, டஸ் நாட் ஸ்டார்ட் வித் நம்பரில், இந்த மாதிரி ஆரம்பிக்கனாலும் எரர் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்பர் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், _04 போட்டுக்கிறேன். அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம், ஏன்னா அப்போ தான் ஒரு ஆர்டரான ப்ரோக்ராம். இப்போ எரர் அடிக்குதா? மஸ்ட்டு. அப்போ வந்து A4 அந்த மாதிரி, ஃபைலுக்கு F4 இப்படி வச்சுக்கிட்டோமா ஃபைல் நேமா? இப்போ எரர் அடிக்குது. மஸ்ட் டிஃபைன் ஓன் ஃபைல். ஓகே, இப்படி வச்சுக்கலாம். இதையும் நான் அதே நேமில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எரர் போயிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். ஃபைல் நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபைலை டெலிட் பண்ண போகிறேன். டாட் டெலிட் தான், டெலிட்ன்ற ஒரு மெத்தடை கால் பண்ணால் இதாகிடும். ஸோ ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி சிஸ்டம் டாட் அவுட்டில் ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்டட். ஓகேங்களா? அதே அந்த இடத்துல ஃபைல் இல்லைன்னா என்ன ஆகணும், அது ஆட்டோமேட்டிக்காக நாட் எக்ஸிஸ்ட்.
அந்த மாதிரி ஒரு எரராக நம்ம த்ரோ பண்ணிடலாம். ஃபைல் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா, நான் ரன் பண்ணுறேன். ஃபைல் இப்போ இருக்குது. ஐஓ எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணதுனால அது வார்னிங் கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஸோ ரன் பண்ணலாம். ஸோ ஃபைல் டெலிட்டட் வந்துடுச்சிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைல் காணும். ஓகேங்களா, எந்த ஃபைல் காணுமா? ஸோ ஃபைல் டெலிட்டடு. இப்போ மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். என்ன வரும்? ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சு, எப்படி டெலீட் பண்ணுறதும் தெரிஞ்சிச்சு. கரெக்டுங்களா? இப்போது இந்த ஃபைலை எப்படி ரீட் பண்ணலான்னு பார்க்கலாம். ரீட்னா அதனுடைய நேமை எப்படி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபைல் நான் மறுபடியும் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை ரன் பண்ணுறேன். இதை ரன் பண்ணால் கண்டிப்பாக கிரியேட் பண்ண தானே ரன் ஆகும். இதை ரன் பண்ணால் கிரியேட் ஆகிடும். கரெக்டுங்களா? நான் கிரியேட் ஃபைலாக ரன் பண்ணுறேன். ஸோ எம்னன்ற ஒரு ஃபோல் கிரியேட் ஆகிட்டு கிரியேட் ஆகிடுச்சிங்களா? இப்போ இந்த நேமை எப்படி கெட் பண்ணி நம்ம இந்த நேம் வச்சு நம்ம நிறைய வேலிடேஷன்லாம் பண்ணுவோம். அதுக்காக நம்ம இந்த நேமை எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஏற்கனவே வந்து டெலிட்னு ஒன்று பார்த்தோம்ல, அதே என்ன இருக்கும்? அப்போ கெட் நேம் இருக்கும். நீங்களே சொல்லுங்க. கெட் நேம்னே இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதே நேம்ல தான் மேக்ஸிமம் இருக்கும். நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷங்க, கெட் நேம், கெட் ஃபைல் நேம். ஐயோ, லேப்டாப்ல சார்ஜ் இல்லை. கெட் ஃபைல் நேம். ஸோ கெட் ஃபைல் நேம் போட்டு ஃபைல் ஆல்ரெடி இருக்குது. இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி நம்ம இல்லாமல் ஃபைல் நம்ம எடுக்க போகிறது கிடையாது. அது இஃப் கிளாஸ் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடாட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இல்லைனா அது எடுக்காது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நான் டேரெக்டாகவே என்னது ஃபைல் டாட் கெட் நேம். ஓகே, இந்த பாருங்க ஃபைல் டாட்னு கொடுத்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற மெத்தட்லாம் வருது பாருங்க. கேன் ரீடு, கேன் ரைட்னா என்னது? அது கண்டிப்பாக பூலியன் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுதுங்களா பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுன்றதுக்கு காட்டுறது தெரியுதுங்களா? பூலியனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எக்ஸிட் பண்ண முடியுமா அப்படின்னா ட்ரூ தான் எக்ஸிட் பண்ணும். கேன் ரீட், அதெல்லாம் அந்த டாக்குமெண்ட்டை சில டாக்குமெண்ட்லாம் ரெஸ்ட்ரிக்ஷனாக வச்சிருப்பாங்க பாஸ்வேர்ட் போட்டு, அதெல்லாம் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ்னு வரும். என்னால் ரீட் பண்ண முடியலன்னு வந்துடும் அவுட்புட்டில். ஸோ கேன் ரீடு, கம்பேர் டு ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலை கம்பேர் பண்ணுறது, கிரியேட் நியூ ஃபைலு, டெலிட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. தெரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம பார்ப்போம். எல்லாத்தையும் பார்க்க மாட்டோம், நம்ம இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்ப்போம். மற்றெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் எதுக்காக இருக்குதுன்னு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? கெட் நேம், அதனோட நேமை கெட் பண்ண போகிறோம். ஃபைல் டாட் கெட் நேம். ஓகேவா? கெட் நேம் எதனா ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணுறோமா? ஃபைல் நேம் ஈக்குவல் டு கெட் நேம். எரர் அடிக்குது. என்னப்பா இதுக்கு ஸ்கேனர் கிளாஸ் எடிட் பண்ண மாட்டோம். கேல்னா புரியலப்பா. ஸ்கேனர் இல்லைப்பா, அதெல்லாம் கெட் நேம் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ப்பா. இது வந்து ரீசால்வ்டு வேரியபிள்ஸ். ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து என்ன டைப்ன்றதை நம்ம சொல்லணும்ல. இது கண்டிப்பாக ஸ்ட்ரிங்கில் தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட் நேம் எதில் கிடைக்கும்ன்றது அதுவே தெரியும். கெட் நேம் இங்கே போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்காங்க? இங்கே சைடில் பாருங்கள் ஸ்ட்ரிங்னு இருக்கா? அப்போ ஸ்ட்ரிங்னா கண்டிப்பாக இது என்ன டைப்பாக இருக்கணும்? ஸ்ட்ரிங்ன்ற ஒரு வேரியபிள் இது டேட்டா டைப் கொடுக்கணும்ல, அதுதான் எரர் அடிக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ரிங் அப்படியே நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். சிஸ்டம் டாட்
println file name is என்ன கொடுக்கணும் ஃபைல் நேமுங்களா ஜஸ்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணலாம் ப்ரோக்ராம் எரர் அடிக்குது must define its own file ஃபைல் நேம் இது தப்பாக இருக்கா எதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ டெலிட் ஃபைலில் அதை வச்சிட்ருக்கோம் கரெக்டாக டெலிட் ஃபைலில் மாற்றணும் இப்போ நம்ம கெட் நேமில் எழுதவே இல்லை டெலிட் ஃபைல் எழுதிட்டுருக்கோம் சரி அப்படியே காப்பி பண்ணிட்டு இதில் போட்டுக்கிறேன் இதை நான் கண்ட்ரோல் செட் கொடுத்துட்றேன் அந்த ஃபைல் எழுதிட்ட முடியாது ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு ஸோ கெட் நேம் இப்போ கெட் நேம் நான் ரன் பண்ணுறேன் ஓகேங்களா அந்த நேம் அப்படியே வருதுங்களா ஃபைல் நேம் இஸ் yamuna.txtனு வருதுங்களா அவுட்புட்டில் ஸோ அந்த நேமை நம்மளுக்கு கெட் பண்ணுறது தெரிஞ்சிச்சு ஸோ அதே மாதிரி கெட் நேம் மாதிரியே என்னென்ன இருக்குது அப்படின்னா நான் இதே என்ன பண்ணுறேன் கெட் நேமை நான் இப்போ நான் சொன்னேன்ல கேன் எக்ஸிஸ்ட் அதெல்லாம் இருக்குதா இல்லை கேன் ரீடு அந்த மாதிரிலாம் சில ஸ்டேட்டஸ் சொன்னோம்ல அதை வந்து அதை பற்றி பார்க்கலாம் ஃபைல் ஸ்டேட்டஸ் ஃபைலுடைய ஸ்டேட்டஸ் 6th ப்ரோக்ராம் வச்சுக்கிறேன் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ ஓகே இப்போது ஃபைல் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் கெட் நேம் ஆல்ரெடி கெட் நேம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எப்படி கெட் பண்ணுறதுன்னு அதே ஸ்டேட்டஸ் அந்த ஃபைலுடைய ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் எப்பவுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸில் தான் கிடைக்கும் கரெக்டுங்களா ஸோ நான் என்ன பண்ணேன் டேரெக்டாகவே அதை பிரிண்ட் பண்ணுறேன் டேரெக்டாக பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் ஃபைல் டாட் கேன் ரீடு சில கேன் எக்ஸிக்யூட் இதில் நிறையா இருக்குல்ல ஸோ இதெல்லாம் நம்ம பற்றி பார்க்கலாம் கேன் எக்ஸிக்யூட் கேன் ரீடு அடுத்தது கேன் ரைட்டு அடுத்து என்ன இருக்கோ மற்றெல்லாம் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நான் ஜஸ்ட்டு ரன் பண்ணுறேன் இதுக்கெலாம் இந்த ஃபைலுக்கு அக்சஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்குறேன் வேறு ஒன்றும் இல்லை நம்மளால் அதை அக்சஸ் பண்ண முடியுமா எல்லாமே ட்ரூன்னு வருது ட்ரூனா இப்போ என்ன பண்ண முடியும் நம்மளால் அந்த ஃபைலை எடிட் பண்ண முடியும் மாற்ற முடியும் அதில் இருக்கிற ஃபைலை ரீட் பண்ண முடியும் எல்லாம் பண்ண முடியும் ஓகேங்களா நம்ம ஒரு ஃபைலை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் உள்ளே போவோம் நம்ம இஃப் கிளாஸில் இதெல்லாம் போட்டு நம்ம செக் பண்ணுவோம் ஓகேவா அடுத்து வந்து அந்த ஃபோல்டரில் இருக்குது அந்த ஃபோல்டரில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்குற மாதிரி நம்ம எதாவது பார்க்கலாமா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யமுனாவில் ஏதாவது சம் ஃபோல்டர்ஸ் காப்பி பண்ணி போடுறேன் சுமார் இந்த ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம் ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி போடுறேன் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரஃப் யூஸ்க்காக இப்போ
7th ஒரு டைரக்டரியில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு. ஓகேவா? லிஸ்ட் ஃபைல்ஸ். ஸோ லிஸ்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ லிஸ்ட் பண்ணோம்னா எந்த இடத்துலேருந்து லிஸ்ட் பண்ணணுன்றதை நான் சொல்லணும். அப்போ கண்டிப்பாக அந்த ஃபோல்டருடைய இதை இன்புட்டாக கொடுத்துருவா ஃபைலில். இந்த யமுனார் வந்து எனக்கு லிஸ்ட் பண்ணணும். லிஸ்ட் பண்ணுறது சரி, நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகேவா? நான் வந்து லிஸ்ட் பண்ணுறது சேம் ஃபைல் டாட்டு, நீங்கள் ஃபைல் டாட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக கீழே எல்லாமே வரும் உங்களுக்கு. இதில் பார்த்து கெட் பார்த்து அதனுடைய பார்த்து எடுக்கிறது, எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. அப்போ கண்டிப்பாக லிஸ்ட்டுன்னு இருக்க வாய்ப்பு இருக்கா? எல்ல பார்க்கலாம் ஏதாவது இருக்கான்னு. லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கா? ஸோ லென்த்துனா அர்த்தம் அந்த எத்தனை எவ்வளோ ஃபைல் அதில் இருக்குது அந்த மாதிரி. இப்போ நான் லிஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். லிஸ்ட்டு என்ன டேட்டா டைப்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதுக்கு வேரியபிள் கொடுக்கணும். என்ன டேட்டா டைப் அது? ஸ்ட்ரிங்குன்னு சொல்லக்கூடாது, அது சைடில் பாருங்கள். ஸ்ட்ரிங் அரேன்னு சொல்லணும். ஓகேவா? இதை வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். அப்போது ஒரு ஸ்ட்ரிங் அரேல கொடுக்கணும்னு அர்த்தம் இதை. அப்போது நான் வந்து என்னன்னு கொடுக்குறேன், லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ்னு வச்சு கொடுத்துவா. லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ், லிஸ்ட் ஆஃப் டைரக்டரிஸ், லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு நம்ம எதில் டேட்டா டைப் என்ன கொடுக்கணும்? இப்போதான் வெரி குட், ஸ்ட்ரிங் அரே. ஓகே, இப்போ எரர் போயிடுச்சிங்களா? இதை அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஷோ பண்ண போகிறேன். ஸோ இது வந்து மல்டிபிள், ஏன்னா அரேயில் இருக்கிறதுனால அரேனாலே கண்டிப்பாக நம்ம லூப்பிங் தான் போகணும். கரெக்டுங்களா? லூப்பிங்கில் தானே கொண்டு வர முடியும். ஸோ என்ன பண்ணலாம் எப்பயும் போல், ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 0வா, I இஸ் லெஸ் தென் லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் ஃபைலா, லிஸ்ட் ஆஃப் ஃபைலா, லிஸ்ட் ஆஃப் ஃபைல். ஓகேவா? இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்போ கண்டிப்பாக டாட் லென்த்துங்களா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா? டாட் லென்த்தா, லென்த்துன்னு கொடுத்தா அது எத்தனை ஃபைல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். I++ங்களா? அப்போ அத்தனை ஃபைல்ஸும் அது நமக்கு பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? எனக்கு ஒன்று தான் எடுத்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ சிஸ்டம் டாட் println லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ். அரேவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதனுடைய இண்டெக்ஸை கால் பண்ணி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். கிளியர்? இப்போ எனக்கு ஒன்று சொல்லுங்கள், இது இந்த மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வேறு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாமா ஃபைல் எடுக்கிறதுக்கு? இதை வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா, உள்ள ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்குது, அத்தனை இருக்குது, யமுனா டெக்ஸ்ட் இருக்குது. தெரியுதுங்களா? இல்லைப்பா, அதில் இருக்கிற ஃபைல்ஸ் தான் காட்டுது. தெரியுதுங்களா? நான் சும்மா ஒரு டம்மியாக ஒரு 2 ஃபோல்டர் காப்பி பண்ணி போட்டல, அதெல்லாம் ஷோ பண்ணுதுன்றேன். இப்போ எனக்கு இன்னொன்று சொல்லுங்க, எனக்கு வந்து இந்த மெத்தட் தான் இருக்கா, வேற மெத்தட் இருக்கான்னு கேட்டேன் நான். ஃபார் ஈச் ஒன்று சொல்லி கொடுத்தனா? அப்போ சொல்லலாம் தானே எல்லாரும்? சரி, நம்ம இதை கமெண்ட் பண்ணிட்டு அதை அந்த மெத்தட் பார்க்கலாம். அதிலே ஃபார் ஈச்சுக்கு என்ன பண்ணணும்? இது கண்டிப்பாக என்னவா இருக்கு? இது என்னவா இருக்கு? ஸ்ட்ரிங்கா தான் இருக்கு. ஏன்னா இது இந்த இதுல நான் ஸ்ட்ரிங் தானே, இது ஸ்ட்ரிங் தானே உள்ள வருது. நீங்க வேணா இந்த அரேவை பிரிண்ட் பண்ணி பாருங்க, ஸ்ட்ரிங் கிடைக்கும். ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க நீங்க இந்த இடத்துல? இருங்க, ஐயோ லோ பேட்டரி, ரொம்ப லோ பேட்டரியா இருக்கு. இருங்க, நான் இதை மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு நான் சார்ஜ் போடுறேன் லேப்டாப்ல. சிஸ்டம் டாட், இப்போ வந்து நான் வந்து என்ன பண்றேன், இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்றேன். இது என்னவா பிரிண்ட் பண்ணுறது, பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. அரேனா எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் தானே? அங்கே தெரியுதுங்களா? இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுது. ஆனால் அதை வந்து அரேவுடைய அதனுடைய இதாக பிரிண்ட் ஆகுது. ஸோ நேம் எடுக்கணும்னு, அதனுடைய நேம் எடுக்கணும்னா எப்படி பண்ணுவாங்க? ஸ்ட்ரிங் ஆஃப் இப்படி போட்டால் அது பிரிண்ட் இப்படி இல்லை,
அதை வந்து டூ ஸ்ட்ரிங்னு மாற்றோம். ஞாபகம் இருக்குங்களா? டூ ஸ்ட்ரிங்காக மாற்றினா எனக்கு பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அப்படி இல்லை. சரி பரவாயில்ல. அதில் இருக்கிறதுல என்ன லிஸ்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. சாரி, அரேவாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. நான் அரே வேல்யூஸை நம்ம கெட் பண்ணுறதுக்கு ஃபார் ஈச் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஃபார் கண்டிப்பாக ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங்குன்ற ஒரு டேட்டா டைப்பை நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்கு சும்மா ஒரு எப்படி சொல்கிறான், சிஹெச்னு ஒன்று போட்டுக்கிறேன், சின்னு ஒன்று போட்டுக்கிறேன். சியில் எனக்கு என்ன வரணும், லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து வரணும். கரெக்டாக சின்டாக்ஸ் கரெக்டுங்களா? கோலன். அப்போ ஒன்று ஒன்றா எனக்கு கிடைக்குமா? அப்போ நான் இந்த இடத்துல எதை பிரிண்ட் பண்ணணும், சியை பிரிண்ட் பண்ணால் ஒன்று ஒன்றா கிடைக்கும். கிளியர்? சொல்லி கொடுத்தாலும் இல்லையா இப்போ இதெல்லாம்? ஃபார் ஈச் ஒன்று, இதுவும் சேம் தான். அப்போ இதுவும் அது சேம் தான். ஃபார் ஈச் ஒன்று தெரியணும். ஃபார் இந்த ஐன்ற வேரியபிளை யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம ஒன்று ஒன்றா இதுலேருந்து எடுக்கிறோம். அப்போ இது ஆனால் எப்படி எடுக்கும், இது வந்து ஆர்டராக எடுக்கும் அதுவே. ஓகேவா? இப்போ நான் சார்ஜ் மட்டும் போட்டுக்கிறேன் லேப்டாப்புக்கு. ஒரு நிமிஷம். ஹலோ. ஓகே, நம்ம என்ன பார்த்துட்டோம் இப்போ, ஃபைல்ஸ் வந்து நம்மளால ஒரு டைரக்டர்லேருந்து எல்லா ஃபைல்ஸோடைய இதுவும் நம்ம எடுக்க முடிஞ்சது. கரெக்டுங்களா? இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்தது ஒரு நிமிஷம் பா. சரிம்மா சரிம்மா. ஓகேப்பா. கண்டினியூ பண்ணலாமா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்தோம். கரெக்டுங்களா? அப்போது லிஸ்ட் ஃபைல்ஸ் ஃப்ரம் ஃபோல்டர்னு நேம் வச்சுக்கலாமா? உனக்கு அப்போ தான் ஈஸியாக புரியும். ஃபோல்டர்ஸ் லிஸ்ட்டு ஃபைல்ஸ் ஃப்ரம் ஃபோல்டர். ஓகே,
இப்போ இது என்ன பண்ணுச்சு, இதில் இருக்கிற ஃபோல்டர் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்தது கரெக்டுங்களா. ஸோ நான் இதையே என்ன பண்ணுறேன், காப்பி 8th ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து இப்போ அதில் பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுச்சு, ஃபோல்டர் நேமே பிரிண்ட் பண்ணுச்சு பார்த்தீங்களா. இது ஃபோல்டர் நேம் தானே இது. ஃபோல்டர் நேம் எனக்கு வந்து ஃபோல்டர் நேம் வேணாம், உள்ள இருக்கிற ஃபைல்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாமா. ஸோ ஃப்ரம் ஃபோல்டர்னு சொல்லிட்டேன், ஃபைல்ஸ் ஒன்லி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதிக்கிறேன். ஓகேவா. ஸோ அந்த ஃபோல்டருக்கு எனக்கு ஃபைலை மட்டும் ஷோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபைலுக்கு நம்ம என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஈஸ் ஃபைல்னு ஒன்று பார்த்தோம். ஃபைலில் டாட் வச்சோம், ஈஸ் ஃபைலு கேன் ரீல் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இருக்குங்களா. சரி நான் என்ன பண்ணுறேன், இதில் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலில் இஃப் ஃபைலு ஈஸ் உங்க பாருங்களா, ஈஸ் அப்சல்யூட், ஈஸ் ஃபைல், ஈஸ் ஹிட்டன்லாம் இருக்கு பாருங்க. எனக்கு மறைஞ்சிற ஃபைல் நம்மளால எடுக்க முடியும், ஹிடன் ஃபைல்ஸ். ஸோ அப்போ நான் ஈஸ் ஃபைலான்னு செக் பண்ணுறேன், செக் பண்ணிட்டு அதை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். சிஸ்டம் டாட் println எதை பிரிண்ட் பண்ணணும், பிரிண்ட் பண்ணும்போது நான் டைரக்டா சாரி அந்த ஒரு ஃபைல் நான் அதையும் சேர்த்து டெலிட் பண்ணிட்டேன் போல. லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் ஒன்று வச்சிருந்தேன்ல, ஏன்னா இந்த ஃபைல் வந்து இதுக்குள்ள ஒரு ஃபைலை ரீட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்ட்ரிங் அரேல ஞாபகம் இருக்குங்களா, ஸ்ட்ரிங் அரேல ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸை எடுப்போம். லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் ஈக்குவல் டு என்னது, ஃபைல் டாட் லிஸ்ட் ஞாபகம் இருக்குங்களா, இப்பதான் பார்த்தோம். இப்போ இதுல என்ன இருக்கும், இதுல ஒரு அரே அதனுடைய நேம்ஸ்லாம் இதுல இருக்கும் காட்டுங்களா. அப்ப இதுல இருக்கிற இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ்ல இருக்கிறது ஃபைல்ஸான்னு செக் பண்றேன். சாரி அதுவும் நேம்ல இருக்கும். ஆமா இது வந்து ஃபைலா இருந்துச்சுன்னா, அந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற ஃபைல்லாம் ஃபைலா இருந்துச்சுன்னா இதுக்குள்ள வரும். இதுக்குள்ள வரதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ரெண்டர் பண்ணி எடுத்துறேன் ஒண்ணு. ஃபார் என்ன பண்றேன், இப்போ நம்ம டேட்டா டைப்பு ஃபைல் என்ன பண்றேன், இப்போ ஸ்ட்ரிங்னு வச்சோம்ல, இதுல வந்து நான் ஃபைல் ஃபார்மேட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபைல் ஒன்று இருக்கு. ஸோ ஃபைல்னா வந்து ரெப்ரசன்ட் டைரக்டரி. ஒரு நிமிஷம், ஃபைல் டாட் லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம லிஸ்ட் பார்த்தோம், இப்போ லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் பார்க்கலாம். ஓகேவா. லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து என்ன ஃபார்மேட் அப்படின்னா, அந்த ஃபார்மேட் பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், என்ன ஃபார்மேட் மட்டும் பார்த்துக்கிறேன். லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் என்ன ஃபார்மேட்ல இருக்கு, ஃபைல் ஃபார்மேட்ல ஃபைல் அரேல இருக்கு, தெரியுதுங்களா. ஃபைல் அரேல தான் நான் என்ன பண்ண போறேன், டிக்ளேர் பண்ண போறேன். ஃபைல் அரே ஃபைல்ஸ் நான் போட்டுக்கவா. ஸோ இதை நான் ரெண்டர் பண்ணி எடுக்க போறேன் ஃபார் லூப்ல. ஸோ ஃபைல தான் கிடைக்குது எனக்கு, வரும்போதே எனக்கு அரேலே ஃபைல தான் வருது. ஓகேவா. அப்போ நான் என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணணும், ஃபைல் டேட்டா டைப் யூஸ் பண்ணணும். ஃபைல் டேட்டா டைப் யூஸ் பண்ணும்போது கேப்ஸ் லெட்டர் ஃபைல் எஃப்னு வச்சுக்கிறேன் நான். ஃபைல் எஃப்ல எனக்கு என்ன வரணும் அப்படின்னா ஃபைல்ஸ் வரணும். கிளியர். ஃபைல்ஸ்ல தான் எல்லாமே இருக்கு. புரியலாம் சொல்லுங்கப்பா, நான் சொல்லி தருவோம் மறுபடியும் கூட. இப்போ எல்லா ஃபைலும் வரும், பட் ஆனா இஃப் அந்த எஃப் தான் உள்ள வருது, எஃப் வந்து நான் கண்டிப்பா ஈஸ் ஃபைலான்னு செக் பண்ண போறேன். அந்த எஃப் ஈஸ் ஃபைலான்னு செக் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ண போறேன், வேற ஒண்ணும் இல்லை. ஃபில்ட்ரேஷன் மெத்தட். ஓகேவா. system.println
என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன், அதை எஃப்ஐ பிரிண்ட் பண்ண போகிறேன். ம் இப்போ எனக்கு ஃபைல் நேம் மட்டும் வருதான்னு பார்க்கலாமா? ம் ஓகேங்களா, யமுனான்னு மட்டும் வருதுங்களா? ஆ அந்த ரெண்டுமே போயிடுச்சு. ம் ஸோ ஈஸ் டைரக்டரின்னு ஒன்று இருக்குல்ல, எஸ் சார். இதை கொடுத்தா என்ன வரும்? இஸ் டைரக்ட்ரினா டைரக்ட் ஃபைல் செக் பண்றது. அதான்பா, டைரக்டரி இருந்துச்சு, டைரக்டரியா இருந்துச்சுன்னா மட்டும் ஈஸ் டைரக்டரி, அது டைரக்டரியான்னு பார்க்கும். ஈஸ் டைரக்டரி, டைரக்டரினா அந்த ஃபோல்டர் தான் டைரக்டரி. நல்ல வேலை கேட்டேன், இந்த ஃபோல்டர் தான். ஆமாப்பா ஃபோல்டர் ஆமாப்பா, இதெல்லாம் டைரக்டரிப்பா. ஒரு நிமிஷம் இருக்கும். அச்சோ, கரண்ட் போயிடுச்சுப்பா வேற. சார்ஜ் ஏற்கனவே லோ பேட்டரியில் இருக்குது, இப்போ தான் போட்டேன், இப்போ கரண்ட் போயிடுச்சு. சரி பார்க்கலாம், லோ பேட்டரி பார்க்கலாம், ஓகேவா? இப்போ புரியுது ஈஸ் டைரக்டரி. அப்போ இதில் என்ன பிரிண்ட் ஆகும்? டைரக்டரி ஃபோல்டர் நேம் மட்டும் பிரிண்ட் ஆகும், அர்த்தம் கரெக்டா? இங்கே தெரியுதுங்களா? ஓகே, அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். இதெல்லாம் நீங்கள் நிறையா இருக்குது இந்த மாதிரி. நான் வேணா இதை என்ன பண்ணுறேன், சைடில் போட்டுக்கிறேன். நீங்கள் அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்காக நான் இந்த மாதிரி கமெண்ட்டில் போட்டுறேன், ஈஸ் டைரக்டர்லாம் இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஓகேவா? நான் இப்போதைக்கு ஈஸ் ஃபைலே நான் பிரிண்ட் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்கள் யாரையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம், ஃபோல்டர் ஃபைல்ஸ்லாம் அக்சஸ் பண்ணுறது தான் பார்த்துருக்கோம். அதில் நேம் எடுக்கிறது, ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்துட்டோம் கரெக்டுங்களா? இப்போது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபைலு உள்ளே இருக்கிற டேட்டாவை எப்படி ரீட் பண்ணலாம், எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம எத்தனை ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம்? 9 பார்த்துருக்கோமா? 8 ஆகும். இந்த மாதிரி ஒரு ஆர்டராக போட்டால் உங்களுக்கு லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்ல, அதுக்கு தான் அப்படி போடுறேன். ஸோ ரீட் ஃபைல்னு வச்சுக்கலாம், ஓகேவா? 9th வந்து ரீட் ஃபைல். ஸோ ஃபைலை ரீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபைல் நான் எங்கேருந்து ரீட் பண்ண போகிறேன்றதை கொடுத்துட்டு அதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், லிஸ்ட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட்டு ஃபைல்ஸில் போட்டு லிஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லா ஃபைல்ஸில் வந்துருமா? இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி லிஸ்ட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணோம், லிஸ்ட் ஃபைல்ஸ் ஒன்று யூஸ் பண்ணோம். அதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸு கவனிச்சிங்களா? லிஸ்ட்டு வந்து ரிட்டன் ஸ்டிங் அரே, ஸ்டிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணோம். அதில் கூட நேமை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணோம். பட் லிஸ்ட்டு ஃபைல்ஸு அந்த ஃபைல்ஸே ரிட்டர்ன் பண்ணும், மொத்த ஃபைல்ஸுமே எடுத்து கொடுக்கும். இப்போ புரியுதா? இதெல்லாம் டிஃபரன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். லிஸ்ட் ஃபைல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, லிஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுது, அதுக்கெல்லாம் ஓகேவா? வேணா நம்ம ரீகால் பண்ணுறதுக்காக நான் நோட் பேட் என்ன நான் பார்த்தோன்றதை வேணா நோட் பண்ணி வைக்கவா?
ம். லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் பார்த்தோம், இந்த ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தோம், லிஸ்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம், இதெல்லாம் மெத்தட்ஸ். நான் வேணா நோட் பண்ணி நான் லாஸ்ட் தரேன், இதெல்லாம் பார்த்தோன்ற மாதிரி. ஸோ இந்த ஃபைலில் எல்லாமே வந்துருமா? ஃபைலில் வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன், ஃபார் லூப்புக்குள்ளார ஃபைல்ஸ் ஒன்று ஒன்றா எடுக்கிறேன். ஓகேவா? எஃப்ல எடுக்கிறேன். அது என்ன ஃபார்மேட்டு? ஃபைல் ஃபார்மேட்டு. ஸோ ஃபைல்ன்ற ஒரு கிளாஸ்லேருந்து எடுக்கிறேன். ஸோ அந்த ஃபைல் வந்து ஃபஸ்ட்டு ஃபைலான்னு செக் பண்ணுறேன். நான் இதே கோடை யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைலான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் தான் நான் என்ன பண்ண போகிறேன், ரீட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைலான்னு செக் பண்ணிட்டு தான் ரீட் பண்ண முடியும். ஃபைலே இல்லைனா எப்படி ரீட் பண்ண முடியும்? கரெக்டுங்களா? ஸோ ஃபைலான்னு செக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கில் அதனுடைய ஃபைல் நேம் எடுத்துக்கிறேன். ஃபைல் நேமுக்கு உங்களுக்கு தெரியும்னா என்னது, ஃபைல் டாட் சாரி எஃப், இங்கே வந்து எஃப்ல வருது, எஃப் டாட் கெட் நேம் தானே. இதில் ஃபைல் நேம் கிடச்சிருமா? ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். நம்ம ஃபைல் நேம் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அந்த ஃபைல் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நான் ஃபைல் நேம் எடுத்துக்கிறேன். அந்த ஃபைல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், டாட் வச்சு தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் ஃபோல்டர்லாம் அந்த மாதிரி இருக்காது. ஃபோல்டர்ல நம்ம டாட்லாம் அலோவ் பண்ணாது, தெரியும்ல. இப்போ ஜேபிஜி எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள்